வணக்கம். கர்வ்கள் மற்றும் பாலிகன்களை எடிட் செய்தல் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் Drawல் கர்வ்கள் மற்றும் பாலிகன்களை எடிட் செய்ய கற்போம். இந்த டுடோரியலை தொடர உங்களுக்கு லிப்ரியாஃபிஸ் Drawன் அடிப்படை தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் இணையதளத்தை காணவும். இங்கே நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் தொகுப்பு பதிப்பு 334. மீண்டும் நம் ரூட் மேப் படத்தை திறப்போம். முன்னர் கர்வ்கள் மற்றும் பாலிகன்களை வரைய கற்றோம். இப்போது அவற்றை எடிட் செய்ய கற்போம். ஸ்கூல் campusன் வடிவத்தை மாற்றுவோம். அதை செய்ய எடிட் பாயிண்ட்ஸ் டூல்பார் ஐ பயன்படுத்துவோம். மெயின் menuவில் வியூ ஐ கிளிக் செய்து டூல்பார்ஸ் ல் எடிட் பாயிண்ட்ஸ் ஐ கிளிக் செய்க. எடிட் பாயிண்ட்ஸ் டூல்பார் காட்டப்படுகிறது. இப்போது ஸ்கூல் கேம்பஸ் பாலிகன் ஐ தேர்ந்தெடுப்போம். எடிட் பாயிண்ட்ஸ் டூல்பார் ல் பாயிண்ட்ஸ் ஐகான் ஐ கிளிக் செய்க. ஆப்ஜெக்ட் ல் பச்சை நிற செலக்ஷன் ஹேண்டில் நீல நிற எடிட் பாயிண்ட் களாக மாறும். இது நீங்கள் எடிட் பாயிண்ட் மோடு ல் இருப்பதை காட்டுகிறது. எடிட் பாயிண்ட்ஸ் டூல்பார் ல் இன்சர்ட் பாயிண்ட்ஸ் ஐகான் ஐ கிளிக் செய்க. டிராவ் பேஜ் க்கு வருவோம். கர்சர் ஒரு கூட்டல் குறியாக மாறுகிறது. இந்த கூட்டல் குறியை ஸ்கூல் கேம்பஸ் பாலிகன் ன் இடப்பக்கத்தில் வைப்போம். லெஃப்ட் மாஸ் பட்டன் ஐ அழுத்தி அதை வலப்பக்கமாக இழுத்து பட்டன் ஐ விடுவிக்கவும். ஒரு பாயிண்ட் ஐ சேர்த்துள்ளோம். இப்போது நாம் சேர்த்த பாயிண்ட் ஐ கிளிக் செய்க. எடிட் பாயிண்ட்ஸ் டூல்பார் ன் தேர்வுகள் செயல்பாட்டில் வந்துள்ளன. சிம்மெட்ரிக் டிரான்சிஷன் ஐ கிளிக் செய்க. அந்த பாயிண்ட் க்கு அடுத்து டாட்டட் கன்ட்ரோல் லைன் தோன்றுகிறது. கேம்பஸ் ன் வடிவத்தை மாற்ற அந்த கன்ட்ரோல் லைன் ஐ வெளிப்பக்கமாக இழுப்போம். வடிவம் மாறிவிட்டது. இதை முடிக்க எடிட் பாயிண்ட்ஸ் டூல்பார் ல் பாயிண்ட்ஸ் ஐ கிளிக் செய்க. இப்போது கேம்பஸ் ஐ வலது பக்கம் நீளமாக்கலாம். மேல் வலது பக்க கடைசி பாயிண்ட் ஐ சற்று நகர்த்தலாம். ஸ்கூல் கேம்பஸ் பாலிகன் ஐ தேர்ந்தெடுக்கவும். எடிட் பாயிண்ட்ஸ் டூல்பார் ஐ செயல்படுத்துவோம். ஆப்ஜெக்ட் ல் நீல நிற எடிட் பாயிண்ட் தோன்றுகின்றன. இந்த பாயிண்ட் ஐ தேர்ந்தெடுப்போம். எடிட் பாயிண்ட்ஸ் டூல்பார் ல் மூவ் பாயிண்ட்ஸ் ஐ கிளிக் செய்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பாயிண்ட் கரு நீல நிறமாக மாறுவதை காணலாம். இப்போது பாயிண்ட் ஐ வலப்பக்கமாக இழுப்போம். நம் தேவைக்கேற்ப ஆப்ஜெக்ட் களை வைக்க கிரிட் ஐ பயன்படுத்தலாம். மீண்டும் ஸ்கூல் கேம்பஸ் ன் வடிவத்தை மாற்றிவிட்டோம். டுடோரியலை இடைநிறுத்தி இந்த பயிற்சியை செய்க. ஒரு கர்வ் ஐ வரைந்து எடிட் பாயிண்ட்ஸ் டூல்பார் ன் அனைத்து தேர்வுகளையும் அதில் செயல்படுத்தவும். எடிட் பாயிண்ட்ஸ் டூல்பார் ஐ திறமையாக பயன்படுத்த அதிக பயிற்சி தேவை என்பதை நினைவு கொள்க. கடைசியாக மேப் ல் உள்ள அனைத்து ஆப்ஜெக்ட் களையும் குரூப் செய்வோம். கீபோர்ட் ல் CTRL A கே ஐ அழுத்தி பின் கான்டெக்ஸ்ட் மேனு க்கு ரைட் கிளிக் செய்க. குரூப் ஐ தேர்ந்தெடுக்கவும். இப்போது அனைத்து ஆப்ஜெக்ட் களும் குரூப் செய்யப்படுகின்றன. மேப் முடிந்துவிட்டது. நீங்கள் கட்டிடங்களுக்கும் நிறம் கொடுக்கலாம். கோடுகளால் சாலைகளை சேர்க்கலாம். டிராபிக் சிக்னல்களை சேர்க்கலாம். மற்றும் தேவையான அனைத்தையும் சேர்க்கலாம். இங்கே நிறம் கொடுக்கப்பட்ட உதாரண ரூட் மேப் உள்ளது. இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. இதில் கர்வ்கள் மற்றும் பாலிகன் ஐ எடிட் செய்ய கற்றோம். இங்கே உங்களுக்கான மற்றொரு பயிற்சி. இந்த ஸ்லைடு ல் காட்டப்படும் மேப் ஐ உருவாக்கவும். கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போகன் டுடோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போகன் டுடோரியல் திட்டக்குழு ஸ்போகன் டுடோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போகன் டுடோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது.
இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். http:/spoken tutorialorg/nmeict-intro இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.